இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா M5 ஃபிட்னஸ் பேண்டு. ஸோ இன்னோமேக்ஸ் மேக்கு. ஸோ இந்த M5 ஃபிட்னஸ் பேண்ட் வந்து shopclues.com-ல வந்து பர்ச்சேஸ் பண்ணது. கூகுள் சர்ச்சில் போயிட்டு இன்னோமேக்ஸ் M5 ஃபிட்னஸ் பேண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இன்னோமேக்ஸ் M5 ஃபிட்னஸ் பேண்ட் வித் ஆக்சிமீட்டர் 749 இது வந்து ரிடக்ஷன் மூலமாக வந்து நம்ம 561 ருபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ஆக்சிமீட்டரோட ஃபீச்சர் உள்ள பேண்ட் வந்து இன்னோமேக்ஸில் M5 இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஹையர் ரேட்டில் தான் இருக்குது. அது வந்து ஹானர் மேக்கில் இருக்குது, இல்லை MI பேண்டில் இருக்குது. எல்லாமே 2000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் ஆக்சிமீட்டரோட வந்து 561க்கு வந்து நமக்கு வந்து shopclues.com-ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதோட MRP ரேட்டு வந்து 1499. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு இதில் இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பிபி மானிட்டர், ஹார்ட் ரேட், ஆக்சிமீட்டர், அப்போ இந்த சைடில் வந்து ஸ்லீப் மானிட்டர், செடிமெண்ட்ரி ரிமைண்டர், வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஃபைண்ட், ரன்னிங், கால், SMS ரிமைண்டர், ஸ்டெப்ஸ், சில இன்னோமேக்ஸ் அதோட பிராண்ட் நேம். ஸோ இதெல்லாம் பாக்ஸ்லேயே இருக்குது. இதோட பேக் சைடில் வந்து QR ப்ளே ஸ்டோர். இது ஆக்சுவலி இந்த டிவைஸை வந்து நம்ம இதில் உள்ள டிவைஸை வந்து நம்ம மொபைலோட ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய QR கோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இன்னோமேக்ஸ் QR கோட், அது அவங்களோட வெப்சைட்டோட QR கோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆப்பிள் iOS ஆப், இது ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரு, இதை iOS ஆப், அந்த QR கோட் கொடுத்துருக்காங்க. இது அதோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட வெயிட் என்ன, அது ரெசல்யூஷன்ஸ் எவ்வளவு, 160x8, IP67, 4 to 7 டேஸ் வந்து ஒர்க்கிங் டைமு, 85 mAh பேட்டரி உள்ள இன்சைடில் இருக்குது. அப்புறம் ஸ்டாண்ட் பை டைம் வந்து அப் டு 30 டேஸ் யூஸ் ஆகும் போட்டிருக்காங்க. அப்புறம் கேப்பபிலிட்டி வந்து iOS 8.5, ஆண்ட்ராய்டு 4.4 அண்ட் அபோவ் சாஃப்ட்வேரு. மொபைலில் யூஸ் பண்ணுற அந்த மொபைல்லேருந்து இந்த டிவைஸை வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் மேட் இன் தைவான் மேக். ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து மொபைலில் வந்து QR கோட் அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி, அப்புறம் அந்த QR கோட் ஆப் வச்சு நம்ம ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பை வந்து மொபைலை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ இதோட வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இன்னோமேக்ஸ் கைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க்கு, இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதோட ஒர்த்து வந்து 199 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பேக் சைடு இது கொடுத்துருக்காங்க. 1K95 மாஸ்க் ஒர்த் 199 ஃப்ரீ. ஸோ அதோட இந்த ரிஸ்ட் பேண்டு மட்டும் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இதான் டிவைஸ் தான், மெயின் டிவைஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரீசெட் ஆப்ஷனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ், மெசேஜ், மோர்ன்ற ஆப்ஷனில் ஆப்ஷன் லாங் ப்ரெஸ் பண்ணணும். மோர்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, லாங் ப்ரெஸ் பண்ணால் கேமரா, லுக்கிங் ஃபார் தீம், அப்புறம் ரீசெட் QR கோட், இது பவர் ஆஃப் பட்டன், பவர் ஆஃப் பண்ணிட்டோம்.
இப்போ பவர் ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பி ஆன் பண்ணுறதுக்கு வந்து இது இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கு. இப்போ ஆனு. இப்போ இது வந்து ஸ்டெப்ஸு, இது டைமு. நம்ம சார்ஜிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இது கனெக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. சார்ஜ் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து ஸோ சார்ஜிங் ஏறிட்டுருக்கு. ஸோ இந்த சார்ஜிங் வந்து 4 to 5 days. பேக் சைடில் வந்து 4 to 7 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங் டைமு. ஸ்டாண்ட் பை டைம் வந்து 30 daysன்னு கொடுத்துருக்காங்க. 85 mAh பேட்டரி இருக்குலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ கமெண்ட்டில் கேளுங்க. நான் அது டவுட் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபர்தராக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாக்ஸ் பேக் சைடில் கியூஆர் கோடு இருக்குது. இந்த ப்ளே ஸ்டோர் கியூஆர் கோடு இருக்குது. ஸோ இதை ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ ஸ்கேன் பண்ணி வந்து லிங்க் வந்துருச்சு. ஸோ இது ஓப்பன் லிங்க். ஸோ ப்ளே ஸ்டோராக இருக்குது. ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணுறோம். ஸோ ஃபிட் போன்ற ஆப்பை வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ஸோ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஃபிட் ப்ரோவை. ஸோ இந்த ஆப்பு தான் வந்து ப்ளூடூத் மூலமாக வந்து இந்த ஆப்பு தான் வந்து ஃபோன் ப்ளூடூத் கம்யூனிகேஷன்ஸ்க்கு த்ரூ திஸ் ஆப் தான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு இப்போ. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அக்ரி கேக்கு. ஸோ அக்ரின்னு கொடுத்துட்டு ஸோ ஓப்பன் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து இப்போ ரீசெட் ஆகிருக்கு. கீழே வந்து ஸ்டெப்ஸு, செட்டு, மோஷனு, மீன் இருக்குது. மீன் போய்க்கணும், லாகின் கொடுக்கணும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீ கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லாகின் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டரில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இங்கே இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அகைன் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இமெயில் ஐடி அப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு, அகைன் சேம் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க.
ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி ஸோ இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஸோ லாகின் இப்போ வந்து 0 ஸ்டெப்ஸு, டார்கெட் 500. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. இதில் கீழே ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் வந்து செட்டு என்னென்ன செட், ஸோ ரிமோட் ஃபோட்டோ டேக்கன்னு, மெசேஜ் புஷ், என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு, ரீசெட் டிவைஸ், இதில் வந்து ரீசெட் டிவைஸ் ரீசெட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமூவ் அதர்ஸு, ஆல் த டேட்டாஸை ரிமூவ் பண்ணணுமா இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். மெசேஜை புஷ் பண்ணணும்னா புஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் புஷ் பண்ண கால் ரிமைண்டர்னு எஸ்எம்எஸ் ரிமைண்டர் வேணும் கொடுத்து எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் ஆன் பண்ணி வேணால் செக் பண்ணிக்கலாம். ஸோ டிவைஸ் டிஸ்கனெக்டடாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ டிவைஸ் வந்து டிஸ்கனெக்டடாக இருக்குது. கனெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா கீழே செட் போயிட்டு பைண்ட் இது பைண்ட் பண்ணணும். இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதை பைண்ட் பண்ணணும். பைண்ட் பண்ணால் ஸ்கேன் பண்ணி இந்த டிவைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும். இதான் வந்து LH, இந்த டிவைஸ் தான் அது. ஸோ நம்ம டைம் வந்து இப்போ 16:14 இருக்குது, இந்த 12:31 காமிக்குது. ஸோ இப்போ இந்த டிவைஸ் தான் LH716 தான் வந்து. ஸோ இதான் பைண்ட் பண்ண வேண்டிய டிவைஸஸ்ஸு. மோரை கிளிக் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு தெரியும். இல்லை LH716 இருக்குல்ல, அதே LH716 தான் டிவைஸு. ஸோ நம்ம இதை தான் பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பைண்ட் கொடுக்குறோம். ட்ரை டு கனெக்ட்னு வருது. ஸோ நாட் டன்னு வருது. ஸோ கம்ப்ளீட்டட் வருது. டைம் செட்டிங் கமிட்டிங். ஸோ கம்ப்ளீட்டட். டைம் செட் ஆயிடுச்சு. 4:15 டைம் செட் ஆயிடுச்சு. ஸோ 16:15 4:15. ஸோ டைம் செட் ஆயிடுச்சு. ஸோ 16:15 இங்கே 16:15 டைம் செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கனெக்ஷன் வந்து டிவைஸ் வந்து கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வரும் LH716 டிவைசஸ் டிஸ்கனெக்டட்னு வருது. ஸ்கேன் பண்ணுறோம். ட்ரை டு கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட்டட். ஸோ ஒன்றாவது டார்கெட் செட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்னென்ன இதில் இப்போ கவுண்ட் 0 இருக்குன்னா இதுலேயும் கவுண்ட் வரும். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் வந்து காமிக்கணும் அப்படின்னா இப்போ மோஷன் இல்லை பீடோமீட்டர் இருக்குது. பீடோமீட்டரை வந்து நம்ம மோஷன் பண்ணுறப்போ வந்து ஸோ வந்து ஸ்டெப்ஸை வந்து கொஞ்சம் கழிச்சு காமிக்கணும். வெயிட் பண்ணுவோம். ஸ்டெப்ஸு இப்போ காமிக்கதான் ஆகணும்னு செக் பண்ணுவோம். டைம் 4:17 அமைக்கிட்டே இருந்தால் 16:17. ஸோ இதில் ரெண்டையும் 16:17 டைம் கரெக்டாக காமிக்குது. ஸோ பீடோமீட்டர்லேயும் வந்து ஸ்டெப்ஸு வந்து 0 காமிக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், அப்படியே ரெண்டுலேயும் சேம் அப்டேட் ஆகுதுன்ட்டு. ஸோ கவுண்ட் வந்து இப்போ வந்து ஸோ மொபைலில் அப்டேட் ஆகிருக்குது. இதில் 13 ஸ்டெப்ஸு 13 ஸ்டெப்ஸும் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டு லாங்காக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஸோ எத்தனை 13 ஸ்டெப்ஸு, எத்தனை கிலோமீட்டர் 0.01. ஸோ எத்தனை ஸ்டெப்ஸு வந்து நடந்திருக்கோமோ ஸோ அந்த பேசிஸில் அந்த டைமை கால்குலேட் பண்ணி கலோரிஸ் எவ்வளோ பேர்ன் ஆகிருக்குன்றத ஸோ இங்கே வந்து
ஃபோன்லேயும் அதையும் காமிக்கும். இப்போ வந்து பிபிஎம். ஸோ பிபிஎம் வந்து எப்படி செக் பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கணும். பிபிஎம்ன்றது பிளட் ப்ரெஷர் மானிட்டர். இந்த பிளட் ப்ரெஷர் மானிட்டர் அப்படின்றது வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பிளட் ப்ரெஷர் மானிட்டர் அப்படின்றப்ப இப்போ கையில் இங்கே கையில் ரிஸ்ட்டில் கட்டும் அப்படின்னா ரிஸ்ட்டில் கட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து பிபிஎம் செக் பண்ணிட்டு இருக்கு. சேம் இதே வந்து ஃபோனில் வந்து ஸோ பேக்கில் வந்து லைட் வந்துட்டுருக்கும். பிபிஎம்க்கு வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பிபிஎம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து இதை வந்து இதில் வந்து பிபிஎம் இந்த ஸ்டேட்டில் வச்சுட்டு கையில் வச்சுக்கிறேன். ஸோ 123 76 85. ஸோ போத் டிவைஸ்லேயும் இதுலேயும் சேமாக இருக்கும். ஆக்சிஜன் வந்து 95, 76 123 சிஸ்டாலிக் டயஸ்டாலிக்கு, 85 வந்து ஹார்ட் ரேட்டு. ஸோ இது காமிக்குது. சப்போஸ் நான் இந்த ஆனரி இதில் வச்சா கூட எனக்கு வந்து காமிக்குது. ஸோ ப்ரீவியஸாக வந்து 85 காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இது 78 to 116, 96% வந்து ஆக்சிஜன். ஸோ இது வந்து ஆக்சிஜன்னு, இது வந்து பிளட் ப்ரெஷர் சிஸ்டாலிக் டயஸ்டாலிக், இது வந்து ஹார்ட் ரேட்டு. ஸோ ஆர்டினரி சர்ஃபேஸில் வச்சாலும் காமிக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குதுன்றது தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா ரன்னு. ஸோ எவ்வளோ ரன் பண்ணியிருக்கோன்றது காமிக்கும். அடுத்து வந்து ஸ்கிப்பிங். ஸோ எவ்வளோ ஸ்கிப்பிங் பண்ணியிருக்கோன்றது, அப்புறம் எவ்வளோ சிட்டப்ஸ் எடுத்தோன்றதை காமிக்கும். ஸோ எல்லாமே இதுலேயும் வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ நம்ம 2 தடவை இது 2 தடவை செக் பண்ணோம். ஒன்று என்னுடைய கையில் செக் பண்ணோம், இன்னொன்று வந்து சர்ஃபேஸில் செக் பண்ணோம். 2 ரீடிங் வந்து எந்த டைமில் செக் பண்ணியிருக்கோன்றதை இங்கே காமிக்குது. ஸோ இதில் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் வந்து இதையும் செக் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ சர்ஃபேஸில் வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ சர்ஃபேஸில் வந்து செக் பண்ணுது.
ஸோ சர்ஃபேஸில் வச்சு எனக்கு ஸ்கேன் ஆகிட்டே இருக்கேன், செக் பண்ணவே இல்லை. சர்ஃபேஸ் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அகைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சர்ஃபேஸில் வச்சா எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணல, ஆனால் இந்த ஸ்பாஞ்சில் வைக்கும் போதே வந்து எனக்கு வந்து டெஸ்ட்டு பண்ணுச்சு. ஸோ ஸ்பாஞ்சில் வைக்கிறேன், ஸ்பாஞ்சில் வச்சு டெஸ்ட் பண்ணேன். ஸோ ஸ்பான்ஸில் வச்சா எனக்கு வந்து ரீடிங் வந்து 64, 77, 104. ஸோ இதுக்கு எனக்கு ஸ்பான்ஸில் வச்சு காமிக்குது. ஸோ லாஸ்ட்டாக ரீடிங் வந்து 1633க்கு வந்து 1633 ஹார்ட் ரேட் 64, 77, 104, 95% ஆக்சிஜன் ஸ்பான்ச் மேலே வச்சு எனக்கு காமிக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு நான் சொல்ல தெரியல. ஸோ அடுத்தது வந்து மெசேஜஸ். ஸோ மெசேஜ் ஏதாவது இன்புட் ஏதாவது மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா, இப்போ நன்னா இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு மெசேஜ் இதுக்கு அனுப்புகிறேன். ஸோ செக் பண்ணலாம் மெசேஜ் ஓகேவா வருதான்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ மெசேஜ் அனுப்புவோம். மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஒரு நிமிஷம் செக் பண்ணுவோம். ஸோ மெசேஜ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து கீழே இருக்குல்ல செட் ஆப்ஷனில் போயிட்டு மெசேஜ் புஷ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ண எஸ்எம்எஸ் வரணும். ஸோ அப்போ எஸ்எம்எஸ் ஏதாவது வந்துச்சு உங்களுக்கு வந்து ரிமைண்டர் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு எஸ்எம்எஸ் வந்துருக்கு. அதில் வந்து ஹாய் கவிதா, ஸோ ஹெச்ஹெச்ஐ சம்திங் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நமக்கு இதுக்கும் வந்து மெசேஜ் வந்துச்சு. லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். HIFGGHO HIFGO. ஸோ மெசேஜ் வந்து ஓகேவாக வருது. ஸோ இதே மாதிரி வாட்ஸ்அப்புக்கும் உங்களுக்கு அனுஷா வரும். ஸோ கேமரா இதில் வந்து கேமரா வந்து ரிமோட் டேக் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ரிமோட் டேக் ஆப்ஷன் அந்த ஃபோட்டோவுக்கு அதை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ கேமரா மோடு போயிடும். ஸோ கேமரா மோட் போயிட்டு ஸோ இது வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இதை கிளிக் பண்ண டச் பண்ணோடனே ஸோ ஸ்னாப்ஷாட் எடுத்துரும். ஸ்னாப்ஷாட் எடுத்துருச்சு. ஸோ ரிமோட்டில் வந்து கேமரா வச்சு நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு ஸோ இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நல்லா யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ரீசெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து ஆப்ஷன் இருக்குது.
மோர்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கேமரா ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் வந்து லுக்கிங் ஃபார், தேர்ட் ஆப்ஷன் வந்து தீமு, ஃபோர்த் ஆப்ஷன் ரீசெட். இந்த ஆப்ஷனில் போய் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேர்ஷன் வந்து இங்கே இருக்குது. வேர்ஷன் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓடிஏ அப்கிரேட் இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி ஏதாவது வேர்ஷன் அப்கிரேட் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணும். இல்லை அப்படின்னா ஸோ நோ த லேட்டஸ்ட் வெர்ஷன் நோ நீட் டு அப்கிரேட் அப்படின்ற வந்துடும். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா மோரில் போயிட்டு வந்து மோர் ஆப்ஷனில் வந்து கேமரா பார்த்தோம். கேமராக்கு அப்புறம் வந்து லுக்கிங் ஃபார். ஸோ இந்த ஃபோன் எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம், இந்த ஃபோனை எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோனை எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம், இல்லை பில்லோ கடையில் வச்சுட்டோம், எங்கே வச்சோம் தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம சர்ச் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம ஸோ இந்த மோர் ஆப்ஷனில் போயிட்டு லுக்கிங் ஃபான் இருக்குது. இது லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபோனில் வந்து இந்த பிளேசஸ் லுக்கிங் ஃபார் ஏ மொபைல் ஃபோன் ஓகே அப்படின்ற லுக்கிங் ஃபார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நமக்கு பீப் சவுண்டு கேட்கும். அதை வச்சு நம்ம ஃபோனை வந்து எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு எதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ தீம் இருக்குதுல, தீம் வந்து இந்த ஒரு தீம் இருக்குது, அடுத்த தீம் வந்து இந்த மாதிரி ஒரு தீம் இருக்குது, நெக்ஸ்ட் இந்த தீம் இருக்குது. மொத்தம் 3 தீம் தான் இருக்குது இதில். அடுத்து ரீசெட். ஓகே, ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ பேக் சைடில் வந்து சென்சார் இருக்குது, அதாவது அந்த விபிஎம் செக் பண்ணுறதுக்குரிய சென்சார் இருக்குது. அப்புறம் வந்து இது சார்ஜருக்குரிய அந்த பின் இருக்குது. ஸோ அப்போ அவ்வளோதான். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த டிவைஸை வந்து எப்படி நம்ம ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த ரேப்பரை பிக்சர்லாம் கையில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ வேணான்னா இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? இந்த ப்ளூ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கையில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ காம்பேக்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாப் குவாலிட்டி வந்து கொஞ்சம் பேடாக இருக்குது மாதிரி இருக்குது தோணுது. ஸோ இது ஈஸியாக வந்து இந்த இது பிஞ்சிட்டு வந்துடுச்சு. ஸோ இது வந்து ரெடிமேடாக நமக்கு வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயே நமக்கு கிடைக்குது, அதனால் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ 561 ருபீஸுக்கு இது வந்து ஒர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதோட பேராமீட்டர்ஸு எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குன்றது தெரியல. ஸோ வேறு வாட்சோட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க, உங்களுக்கு இது என்ன ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபிட்போ ஆப்பில் வந்து ஸோ மேலே வந்து ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரைட் ஸ்கேனர், டிஎன்டி மோட், அலாரம் அண்டு லாங் சிட் ரிமைண்டர்.
இதில் வந்து பிரைட் ஸ்கேனுன்ற மோட் எதுக்கு அப்படின்னா, கை வச்சு நார்மலாக வாட்ச் டைம் பார்க்குறோம். டைம் டைம் பார்க்குறப்போ வந்து வரணும். டைம் இல்லை திருப்பி நம்ம ஸோ வெஹிக்கிளில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து டைம் பார்க்க முடியாதுல்ல. அப்போ என்ன டைம் பார்க்கணும் அப்படின்னா இப்படி ஷேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரணும். அதுக்காக உடைய ஆப்ஷன் தான் இது. ஸோ இப்போ அந்த பிரைட் ஸ்கேன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் டேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஸோ கமிட்டிங் ஆகுது. கமிட்டிங் செட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஸோ செட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஸ்டார்டிங் டைம் 8 hours to 22 hours வந்து பிட்வீன் த டைம் வந்து நீங்கள் ஷேக் பண்ணுறப்போ வாட்ச் ஷேக் பண்ணுறப்போ உங்களுக்கு டைம் காமிக்கும். ஸோ வெஹிக்கிளில் போயிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக அது பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள். ஸோ கையில் வந்து ஷேக் பண்ணாலே உங்களுக்கு டைம் காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் இது. அடுத்த மோடு என்ன மோடு அப்படின்னா டிஎன்டி மோடு. இந்த டிஎன்டி மோடு எதுக்காக அப்படின்னா, ஸோ நைட்டு ஸ்லீப்பில் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா, டிஎன்டி மோடு எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது டைமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்போருந்து எப்போ வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நைட்டு 22 hours மார்னிங் 8 o'clock டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து அலாரம். ஸோ இந்த அலாரம் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம எப்படி அலாரம் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அலாரமில் வந்து நியூவாக வந்து ஒரு அலாரம் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ மொபைலில் இருந்து ப்ளூடூத் வழியாக வந்து ஸோ இந்த டிவைஸுக்கு வந்து இந்த ரிஸ்ட் பேண்டுக்கு வந்து அலாரம் வந்து செட் பண்ணுறீங்க. அதாவது இந்த மொபைலில் அலாரம் கிடையாது, இந்த ரிஸ்ட் பேண்டில் அலாரம் செட் பண்ணுறீங்க. இது வந்து வைப்ரேட் ஆகும். அதை வச்சு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது வந்து டக்குன்னு எந்திரிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து +10 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு 38 வைக்கிறேன் அலாரம் இண்டிகேஷனு. கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ கமிட் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து அதர்ஸில் போயிட்டு வைப்ரேஷன் மோடு வந்து ஆனில் இருக்கணும். அதர்ஸில் வந்து வைப்ரேஷன் செட்டிங் வந்து ஆனில் வச்சுருக்கணும். இப்போ 38 கரெக்டாக உங்களுக்கு அலாரம் வந்துடுச்சு. டைம் வந்து ஸோ 8:38க்கு அலாரம் கரெக்ட் டைமுக்கு வந்துச்சு. ஸோ இப்படி இந்த ஆப்ஷன் இருக்கிறனால நம்ம வந்து அலாரம் வந்து கையில் செட் பண்ணிக்கிட்டு வாட்சில் இருக்கிறனால நம்ம வைப்ரேஷன் ஆகிட்டு நம்ம கரெக்ட் டைமுக்கு நம்ம எழுமிச்சிடலாம். இது அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த லாங் சீட் ரிமைண்டர். இந்த ஆப்ஷன் மூலமாக வந்து ஸோ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஸோ ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்போ ½ an hour ஒரு தடவை நம்ம எந்திரிச்சிடணும். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோன்னா அதனால் ஸோ லாட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இது எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ½ an hour ஒரு தடவை எந்திரிக்கிறோமா இல்லை 60 minutes வந்து எந்திரிக்கிறோமா 8 hours to 22 hours பிட்வீனில் வந்து 60 minutes ஒரு தடவை வந்து நமக்கு வந்து அலர்ட் வந்து கொடுக்கும், ரிமைண்ட் பண்ணும் இந்த ஆப்ஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்னு. நம்மளே கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மளே வந்து மறந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் இருப்போம். அப்போது வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இது அடுத்த ஆப்ஷன் வந்து ஃபைண்ட் ஆப்ஷனில் வந்து இந்த இதில் வந்து ஃபைண்டு ஆப்ஷன் இருக்குது. மோரில் போயிட்டு லுக்கிங் ஃபார் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோனில் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் வரும். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ வந்து இந்த ஃபோன்லேருந்து சப்போஸ் அந்த ஃபோன் யார்ட்டையாக கொடுத்து நம்மளை வந்து அலர்ட் பண்ண சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபைண்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வாட்சில் வந்து வைப்ரேஷன் வரும். இந்த ஃபைண்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே ஃபைண்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபோனில் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகி அலர்ட் உங்களுக்கு வரும். ஸோ இது யூஸ்ஃபுல் எப்போ இருக்கும் அப்படின்னா நம்ம யாராவது ஒருத்தர் அலர்ட் பண்ண சொல்லணும், இந்த டைம் கரெக்டாக அலர்ட் பண்ண சொல்லணும் அப்படின்னா ஸோ இது மூலமாக வந்து அலர்ட் பண்ண
ஃபோன் மூலமாக அலர்ட் பண்ணலாம். ஸோ இது 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணலாம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் பண்ண முடியாது. மெசேஜ் புஷ் இந்த ஆப்ஷனில் வந்து ஸோ ஆல்ரெடி வந்து எஸ்எம்எஸ் நம்ம செக் பண்ணணும். இப்போ வந்து கால் ரிமைண்டர் இருக்குல்ல, கால் ரிமைண்டர் யாராவது நமக்கு கால் எதாவது வந்துச்சுன்னா இந்த டிவைஸ்க்கு வந்து அலர்ட் வரணும் அப்படின்னீங்கன்னா கால் ரிமைண்டரை ஆன் பண்ணிக்கோங்க. கால் ரிமைண்டர் ஆன் பண்ணால் கமிட் ஆகிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனுக்கு ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த டிவைஸ்க்கு வந்து அலர்ட் வரும். ஸோ இப்போ கால் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து ஹேண்ட்செட்டில் அலர்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ இதை வச்சு நமக்கு பேக்கெட்டில் ஃபோன் வச்சுருந்தோம் அப்படின்னா டிரைவிங்கில் இருப்போ வந்து பேக்கெட்லேருந்து ஃபோனை எடுத்து நம்ம கால் பேசிக்கலாம். சேம் நேமும் இதில் டிஸ்பிளே ஆயிரும். ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக்கு எல்லாம் தனித்தனியாக அலர்ட் வந்து இது இருக்குது. நம்ம எல்லா அலர்ட்டையும் நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எதுக்குரியது கரெக்டாக அலர்ட்டு அப்படின்றது கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.